அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் அதிகார திமிரோட உச்சங்க. அதிகாரம் தன்னுடைய கையில இருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக அரசு கேபிள் டிவி கனெக்ஷன்ல இருந்த புதிய தலைமுறை சேனலை முடக்கியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க இந்த கரூர் இஷ்யூல திமுகவுக்கு எதிரான சில ஃபுட்டேஜஸ் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கோபத்துல அந்த வன்மத்துல இப்போ திமுக அரசு இதை மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாகவே இதை மாதிரி திமுக அரசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு சேட்டலைட் சேனல் வீடியோ வெளியிடுறாங்களோ, எதிரான விஷயங்களை வெளியில சொல்றாங்களோ, அவங்களுடைய அரசு கேபிள் டிவி கனெக்ஷன்ல இருந்து பின்னாடி தூக்கி போடுறது அப்படிங்கிறது இயல்பா செய்யக்கூடிய விஷயம் தான். நிறைய சேனல்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா இப்ப நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் 101, 102, 103, 104 அப்படின்னு இருக்குன்னா அதுல அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய இல்ல அரசு செய்யக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு 733, 845 அப்படின்னு வச்சிருவாங்க. பட் நியூஸ் சேனல்ஸ் பாக்குறவங்க எல்லாம் இந்த ஆர்டர்ல இருக்கிறத பார்த்துட்டு அந்த சேனல் எங்க இருக்கு அப்படின்னே தெரியாதா, அது முன்னாடியே காமிக்காதா, ஸோ அதை பார்க்காம விட்டுருவாங்க. அதனால அந்த சேனலுடைய டிஆர்பி ரேட் அப்படிங்கிறது குறையும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த சேனல் அப்படின்னா அடுத்த முறை அரசுக்கு எதிராக ஐயோ போன இஷ்யூலேயே நம்ம அரசுக்கு எதிராக பேசுனதுனால நம்மளுடைய டிஆர்பி ரேட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு, ஸோ இந்த முறை அரசுக்கு எதிராக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கூட கொஞ்சம் சமாதானமா போயிட்டு திரும்ப அந்த 103, 104, 102 அதுல ஏதோ ஒரு இடத்துல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த இடத்த அந்த சேனல் அப்படிங்கிறது வரும். ஸோ இது திமுக அரசு வழக்கமா செய்யக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய முக்கிய சேட்டலைட் சேனல் பல சேனலுக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அரசு கூட முரண்பட்டு ஒரு செய்தியை வெளியிடுறப்போ அவங்க சேனலுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி போகும் அரசு கேபிள் டிவில. அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப அந்த சேனல் அப்படிங்கிறது முன்னாடி வரும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ சேனலை பின்னாடி கொண்டு போறதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதிய தலைமுறை சேனலை அரசு கேபிள் டிவில இருந்து முடக்கி இருக்காங்க. இதுக்கு என்ன செய்திகள் இப்ப அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் இல்ல பல தலைவர்கள் கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காரணமா இந்த கரூர் இஷ்யூல திமுகவுக்கு எதிரான சில விஷயங்களை வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் அது மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையாது. இந்த சம்பவம் 27ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. பட் 28ஆம் தேதி இந்த புதிய தலைமுறை உரிமையாளர் பாரிவேந்தர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துல எந்தெந்த குழந்தைகள்லாம் பள்ளி கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கல்வி செலவை இந்த எஸ்ஆர்எம் குழுமம் ஏற்கும். எஸ்ஆர்எம் குழுமத்தோட தலைவர் தான் பாரிவேந்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்க அந்த கல்வி செலவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிவேந்தர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. அதுவும் அவங்க குழந்தைகள்லாம் எங்கெங்க எந்தெந்த நிறுவனங்கள்ல எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்களோ அங்க அவங்க என்ன ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்களோ அதை நாங்க அப்படியே கட்டுறோம், நீங்க எங்க ஸ்கூல்ல சேருங்க, எங்க காலேஜ்ல சேருங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, நீங்க படிச்சுட்டு இருக்க இடத்த படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய கல்வி செலவை எஸ்ஆர்எம் குழுமம் ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிவேந்தர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில பொதுவா ஒருத்தவங்கள்ட்ட பணம் இருக்கு, ஒரு பெரிய கல்வி குழுமம் வச்சு நடத்துறாங்க, கல்வி தந்தை அப்படின்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க இத மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே அந்த கல்வி செலவை ஏற்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். தம் கிட்ட பணம் இருக்கு, கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ உதவுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஆனா திமுக இதை என்ன பாக்குது அப்படின்னா எப்படி விஜயோட கூட்டத்துல நடந்த ஒரு சம்பவம், விஜயோட கூட்டத்துல இத்தனை பேரு இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்துல இறந்து போனவங்களுக்கு எப்படி இந்த எஸ்ஆர்எம் குடும்பத்துடைய தலைவர் பாரிவேந்தர் உதவி பண்ணலாம், எப்படிங்க நீங்க உதவி பண்ணலாம் விஜய்க்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும், அதை ரசிக்கணும். ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இதை காரணமா சொல்லி இத மாதிரி விஜய்க்கு இவரு உதவிட்டாரு, அதாவது விஜய் கூட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய குடும்ப பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு கல்லூரியில படிக்கக்கூடியவங்களுடைய கல்விக்கு இவர் உதவிட்டாரு அப்படின்னு சொல்லி திமுகவால நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல, உடனடியா புதிய தலைமுறை சேனலை எதுவும் முடக்க முடியாதுல்ல. சோ கொஞ்சம் அப்படியே பொறுமையா இருந்துகிட்டே இருந்தாங்க. சோ புதிய தலைமுறை சேனல் அங்க என்ன நடந்தது, என்ன இஷ்யூ, இதுல திமுகவுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி விஜய் செய்யாத தவறுகளும் இங்க எப்படி செஞ்ச மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி வீடியோஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இதுதான்ப்பா காரணம், இப்ப காரணம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு புதிய தலைமுறை சேனலை முடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ திமுக இப்போ அரசு கேபிள் டிவில இருந்து சுத்தமா சேனலையே தூக்கிட்டாங்க. நான் நிறைய பேர்த்த நம்ம கிட்ட வந்து அரசு கேபிள் கனெக்ஷன் கிடையாது, பட் நிறைய பேர்த்த கேட்டுட்டேன். சேனல் அப்படிங்கிறது வர்றதே இல்லை, ஹைட் பண்ணி வச்ச மாதிரி அந்த அரசு கேபிள் டிவில வந்து புதிய தலைமுறை சேனலை வராமலே பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச தவறை சுட்டி காட்டினா கைது பண்றது, நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வன்மம். ஆனா அதை தாண்டி விஜய் அந்த கூட்டத்துல பாதிக்கப்பட்ட அது பொதுமக்களா இருந்தாலும் சரி, அது ஒரு திமுக காரங்களாவே இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அது விஜய் சம்பந்தப்பட்ட கூட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து உதவுனா அது வந்து SRM யூனிவர்சிட்டியோட அந்த குழுமத்துடைய தலைவரா இருக்கலாம், நல்ல அரசியல் பிரபலமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரையும் நாங்க வன்மத்தோட செயல்பட்டு அவருக்கு என்ன தொந்தரவுகளை கொடுக்க முடியுமோ கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ புதிய தலைமுறை சேனலை முடக்கியிருக்காங்க. சேனலுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் SRM யூனிவர்சிட்டிக்குள்ள வேறு மாதிரியான அழுத்தங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா திமுக அரசு தரப்புல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது உண்மையால ஒரு சில்லறத்தனமா இருக்கு. படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, அதை கூட உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா அப்படின்னா அரசு ஏத்துக்க வேண்டியதானே? 41 பேர் குடும்பத்துல யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய படிப்பு செலவெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், அரசு ஏத்துக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? அரசு சொல்லல, ஆனா வேற ஒரு நபர் வந்து நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீ உதவி பண்றியா? விஜய் கூட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ உதவி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு அழுத்தத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அரசோட வன்மை செயல் அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இது போக இந்த கரூர் இஷ்யூ சம்பந்தமா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி என் ஆனந்தா இருக்கட்டும், இல்ல நிர்மல்குமார் அவர்களா இருக்கட்டும், ஜாமீன் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து நிராகரிக்கப்பட்டது மதுரை ஹைகோர்ட்ல. பட் இப்போ அவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. பட் 2 நாளா சாட்டர்டே சண்டே வந்து உச்ச நீதிமன்றம் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த மனு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல எதை மாதிரியான ஒரு மூவை எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலையும் உச்சநீதிமன்றமும் இந்த வழக்குல வந்து இவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா அந்த விஷயம் அப்படியே தான் போகும், இவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாறி போகும். ஆனா உச்ச நீதிமன்றம் இங்க உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவுக்கு மாத்தி இதுல எப்படி நீங்க இந்த விஷயத்துல விஜய் மட்டும் குத்தம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட மாத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதோட நரேட்டிவ் அப்படிங்கிறது மொத்தமா மாறியே போயிடும். உச்ச நீதிமன்றம் ஒரு லைனை மாத்தி போட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நரேட்டிவ் அப்படிங்கிறது மொத்தமாவே மாறி போகும். பட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இங்க வந்து 8 எம்பிகள் வந்து ஃபேக்ட் செக்கிங் பண்ணிட்டு போனாங்கல்ல, சோ அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட் அப்படிங்கிறது இங்க திமுக அரசு இதுல பெரிய தவறு செஞ்சிருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டி தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது வெளியாகுது. சோ அந்த ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது எல்லாத்தையுமே திமுக அரசும் தமிழ்நாடு அரசும் மட்டும் சொல்றதை கேட்டு அங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போறது கிடையாது இல்ல. சோ இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த டீம் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். சோ இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா என்ன இந்த வழக்கு இனிமேல் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். இது போக நம்ம எல்லாமே இந்த கரூர் இந்த சம்பவத்தை இதை பத்தியான அப்டேட்டை மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம். கரூருக்கு விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மீட்டிங் எங்க முடிஞ்சது அப்படின்னா நாமக்கல்ல முடிஞ்சது. அந்த நாமக்கல்ல அந்த கூட்டத்தை ரெடி பண்ண அந்த மாவட்ட தலைவர் அப்படின்னு நினைக்கிறேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ்குமார், அவரு மேலையும் வழக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அவருமே முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்துல மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாரு. அவருடைய முன்ஜாமீனும் இங்க ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்பா சம்பவம் எல்லாம் நடந்தது கரூர்ல, ஏன் நாமக்கலுடைய மாவட்ட தலைவர் தாவேக்காவை சேர்ந்த சதீஷ்குமார் மேல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம், ரொம்ப சேதப்படுத்திட்டாங்களாம். சோ அந்த அடிப்படையில அவரு மேலேயும் அந்த சதீஷ்குமார் அவங்க மேலேயும் வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. முன்ஜாமீனும் அவருடைய முன்ஜாமீனும் இப்ப உயர்நீதிமன்றத்துல ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க தான் பொறுப்பு, உங்க கூட்டம் கூடுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணம், சோ நீங்க இதுல இருந்து தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்ஜாமீனையும் ரத்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செய்தியெல்லாம் நம்ம
கேள்விப்படவே இல்லை. நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்படவே இல்லை. பட் புதுசா இந்த வழக்குக்குள்ள இன்னும் இந்த வழக்கை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம். கரூர்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் இத மாதிரிதான் தமிழக வெற்றி கழக கூட்டங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் உள்ள புகுத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த இஷ்யூ சம்பந்தமா இவ்வளவு பிரச்சனைகள் இப்படி சுற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா விஜய் வந்து காங்கிரஸ் கூட போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இதுக்கு முன்னாடி டவுட்டா இருந்தாரு. பட் இந்த இஷ்யூக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கூட மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இல்ல, அமித்ஷாவே வந்து விஜய் கூட பேசிட்டாரு, இனிமே வந்து விஜய் வந்து பிஜேபி கூட தான் போவாரு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் அமித்ஷா விஜய் அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடந்ததா அப்படிங்கிறது சொல்லப்படுது, நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது ஆதாரபூர்வமா நடந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல. அதுல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியல. விஜயே வாய் திறந்து ஆமா இது என்ன இத மாதிரி தொடர்பு கொண்டு பேசினாங்க, நான் எங்க இதான் பேசணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி விஜய் பேசவே இல்லை அப்படின்னா விஜயோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் விஜய் அலைன்ஸ் முடிவுக்கு வருவாரா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல நாங்க தான் தலைமை, எங்களை சேர்ந்து வேணா நீங்க கூட்டணிக்கு வாங்க, நாங்க ஆட்சியிலையும் பங்கு தரோம் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படிங்கிற அதே ஸ்டாண்ட்ல நிக்க போறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் என்ன முடிவு எடுப்பார், இந்த கடினமான சூழல்ல இருந்து என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது எல்லாரையுமே ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. பட் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க விஜயோட அரசியல் வந்து கண்டிப்பா விஜயோட வாழ்க்கையில விஜயோட அரசியல் பயணத்துல கரூர் இஷ்யூக்கு முன்பு கரூர் இஷ்யூக்கு பின்பு அப்படின்னு அது மாற்றி அமைக்கப்பட போகுது. அது யாரும் அதை இது பண்ணவே முடியாது. கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜயோட அரசியல் அப்படிங்கிறது முழுசா மாறிடுச்சு. பட் அதுல விஜயோட அரசியல் வந்து தனிச்சு இருந்தா உங்களுக்கு அது சரியா இருக்கும் அப்படின்னு தோணுதா, இல்ல காங்கிரஸ் கூட பயணிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுதா, இல்ல இங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பிஜேபி கூட தான் போகணும், ஏடிஎம்கே கூட தான் போகணும் அப்படின்னு தோணுதா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். குறிப்பா மக்களுக்கு எதிரான விஷயங்களை பேசுவோம். பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.